ஐடி ஊழியர் ஸ்வாதியை ராம்குமார் கொலை செய்திருக்க மாட்டார் என்றும் இந்த வழக்கில் தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் ராம்குமாரின் தங்கை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். நான் ராம்குமார் தங்கச்சி. அண்ணன் எங்களை ஐஏஎஸ் படிக்கணும், விவோ பெரிய ஆளாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன எக்ஸாம் வந்தாலும் அதை பண்ணி இதை பண்ணி தான் சொல்லுவாங்க. அவங்களும் எனி டைம் புக்கும் கைமாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு அவன் பண்ணியிருப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் பண்ணியிருக்க மாட்டான் நிச்சயமாக. அதே மாதிரிக்கு நாங்கள் கோர்ட்டில் எந்த வித மனு தாக்கலும் செய்யலை. நாங்கள் லோக்கல் வக்கீல் தான் பார்த்துருக்கோம். அவன் கொலையில் ஏதோ திசையை திருப்பதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் கேர்ள்ஸுன்னு கூட பார்க்காம எங்களை துரத்தி வீடியோ எடுத்தாங்க. ராம்குமார் தான் குற்றவாளின்னு தெரியறதுக்கு முன்னக்கூட்டியே எங்களை துரத்தி எடுத்தாங்க. அதில் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். நாங்கள் கேர்ள்ஸுன்னு பார்க்காம 12 மணிக்கு எங்களை துரத்தி வீடியோ எடுத்தாங்க சார். அவங்க மேலே நீங்கள் கண்டிப்பாக கேஸ் போட்டே ஆகணும். அவங்க எங்களுக்கு பதில் சொல்லணும். அவன் தான் குற்றவாளின்னு அங்கே உறுதிப்படுத்த முன்னாடி எங்களை எப்படி சார் ஃபோட்டோ எடுக்கலாம்? எப்படி எடுக்கலாம்? அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், எடுத்தே ஆகணும். இல்லாட்டா நாங்கள் வேறு முடிவு எடுப்போம்.